deprive freedom of belief and bring disaster to the world. Atrocities and transnational repression and hope that the democratic countries can do respect life, stop murder, believe in insurgence, 尊重生命，抵制迫害。 ஐக்கிய நாடு சபையின் 58வது மனித உரிமை கூட்டத்தொடர் இன்று காலை 24/2/2025 தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்த வேளையில் முன்னாள் வடமாகாண சபை அமைச்சர் ஆனந்தி சசிதரன் அவர்களும் இந்த 58வது மனித உரிமை கூட்டத்தொடர் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார். அங்கால பல நாட்டு மக்கள் தங்களோட உரிமைக்காக குரல் கொடுத்து போராடி வருகிறார்கள். இன்று 58வது மனித உரிமை கூட்டத்தொடர் தொடங்கி இன்று காலை நடைபெற்று வருகின்றன. பல நாட்டு மக்கள் இங்கே தங்களோட உரிமைக்காக தங்களோட நீதிக்காக இங்கே குரல் கொடுத்து வருகிறோம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த முருகதாசன் திடல் முழுமையாகவே நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் ஒவ்வொரு நாட்டு மக்களும் வந்து தங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தங்களோட நீதிக்காகவும் இங்கே குரல் கொடுத்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நாங்களும் இது 13வது வருடமாக இந்த இடத்துல நீதிகரி நிற்கிறோம். இன்றைக்கு கடுமையான குளிராக உள்ளது. இந்த குளிரின் மத்தியிலும் நாங்கள் மட்டும் இங்கே பல நாட்டு மக்களும் இங்கே வந்து தங்களோட உரிமைக்காக தங்களோட குரலை கொடுத்து கொண்டிருக்கின்றனர். பல மக்களோடு சேர்ந்து நாங்களும் இன்றைக்கு நிற்கிறோம். இங்கே முன்னாள் வடமாகாண சபை மகளிர் விவகார அமைச்சர் ஆனந்தி அக்கா அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்.